ஹார்டிகல்ச்சரல் சீட்ஸ், அதாவது தோட்டக்கலை பயிர்கள்லேயே ரொம்ப முக்கியமானது பழங்களும் காய்கறிகளும் தான். அந்த காய்கறி உலக அளவில் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் மட்டும் இந்தியா காய்கறி உற்பத்தியில் 2வது இடம். அதாவது சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடம் காய்கறி உற்பத்தியில் நமது இந்தியா தான். உலக உற்பத்திகளில் இந்தியாவில் மட்டும் 15%, 100க்கு 15% காய்கறிகள் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ 17% அப்படிங்கிறது சீனா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் 15% ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 188 மில்லியன் டன் அளவுக்கு காய்கறிகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுது. அதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உற்பத்தி செய்யப்படுற காய்கறிகளில் கிட்டத்தட்ட 25% காய்கறிகள் அதாவது வீணா போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வளரும் வேளாண்மை TNAU புத்தகத்தில் நான் ரீசெண்டாக படித்தேன். நம்ம இந்தியாவோட ஒப்பிடுகையில் இந்த பிரேசில் போன்ற நாடுகளில் அந்த மீதப்படுத்தப்பட்ட அதாவது வீணாக்காம காய்கறிகளை பதப்படுத்திடுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் பழத்தேவைகளும் காய்கறிக்கு இணையாக இல்லை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட காய்கறி சொன்ன மாதிரி 188 மில்லியன் டன் அளவுக்கு உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொன்னேன். இப்போ காய்கறிகள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காய்கறிகளை பார்த்தீங்கன்னா இப்போ டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அந்த மாதிரியான ஏரியாக்களில் நெல்லும், உளுந்து, கடலை, வாழை விவசாயம், தென்னை மட்டும்தான். பட் காய்கறிகள் அப்படிங்கிறது நம்ம கிருஷ்ணகிரி, சேலம், தர்மபுரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் இந்த பகுதிகளில் தான் அதிகமாக காய்கறி உற்பத்தி பெயர் போன இடங்களா இருக்கு தமிழ்நாட்டில்.